மாணவர்களே, இந்த தேலக்காடிலே பார்க்கும்போது தாராள மரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. பலன் தரக்கூடிய மரங்களும் இருக்கிறது, பலன் தராத மரங்களும் இருக்கிறது. என்றாலும் பலன் தராத மரங்கள் இருந்தா கூட இந்த தேயிலைக்கு தணலாக அந்த மரங்கள் நிற்கிறது. ஒருவேளை கனி கொடாத மரங்களாக கூட இருக்கலாம். கனி கொடாத மரங்களாக இருந்தாலும் இவைகள் இந்த இடத்துல இந்த தேயிலைகளுக்கு தணலா இருக்கிறது நிமித்தம் இதை இந்த எஸ்டேட் வளர விட்டிருக்கிறாங்க. அதே போலத்தான் வேதத்திலும் நாம் பார்க்கும்போது மனிதர்களாகிய நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. இந்த உலகத்திலே உப்பா இருக்க வேண்டும் என்றும், இந்த உலகத்திற்கு கனியாக இருக்க வேண்டும் என்றும், இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்மை குறித்து கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை தந்திருக்கிறார், பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் உதாசீனப்படுத்தி கொண்டு இந்த பொறுப்புகளை எல்லாம் அவமதித்து கொண்டு நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து இந்த உலகத்திலே நம்முடைய கண்கள் காணுகிற இச்சைகளின் நிமித்தம், நம்முடைய காதுகளில் கேட்கிற இச்சைகளின் நிமித்தம் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படி பிரயோஜனமற்ற மரங்கள் ஏதாவது இருக்குமேயாகில் இந்த எஸ்டேட்டிலே கனி கொடாமல் இருக்கிறதான, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதான செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் வெட்டி அக்கினியிலே போட்டு சுட்டரிக்கும்படியா இந்த எஸ்டேட்டிலே வேலை செய்கிறதான தொழிலாளர்களிடத்திலே கட்டளை கொடுத்து அவர்கள் இவைகளை சேர்த்து அக்கினியிலே சுட்டரித்து விடுவார்கள். அதே போலத்தான் கர்த்தரும் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகளிலே, உங்களுக்கு தந்திருக்கிற வேலைகளிலே, உங்களுக்கு தந்திருக்கிறதான காரியங்களிலே நீங்கள் உண்மையா இராவிட்டால், நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் இந்த உலகிற்கு கர்த்தருக்கு பிரயோஜனமற்றவர்களாய் இருந்தால் உங்களையும் ஒரு நாள் சுட்டெரித்து போடுவார். பிரயோஜனமற்ற காரியங்களை எரித்து போடுவார். அப்படி நம்மிலே பிரயோஜனமற்ற காரியங்களை எரித்து போடும்போது பிரயோஜனமுள்ள ஏதாவது காரியங்கள் நம்மில் செய்திருந்தால் மாத்திரமே தான் அது பேலன்ஸ் நிற்கும். அது மாத்திரமே தான் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களிலே நிலை நிறுத்த முடியும். அப்படி என்றால் இன்றைக்கே மனம் திரும்பி பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றுள்ளவர்களுக்கு உதவுகிறவர்களாய், மற்றுள்ளவர்களுடைய காரியங்களிலே நாம் உதவி செய்கிறவர்களாய் மாறும்போது, கர்த்தருக்காக நிலை நிற்கும் போது, அதே போல கர்த்தர் விரும்புகிற நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார், நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை தருவார், பரலோக ராஜ்யத்திலே நமக்கு ஒரு இடத்தை தருவார். இந்த தினத்திலும் நாம் மனம் திரும்பி பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதுவரை நாங்கள் கனி கொடாதவர்களாய் பிரயோஜனமானவர்களே இந்த தேலக்காடிலே பார்க்கும்போது தாராள மரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. பலன் தரக்கூடிய மரங்களும் இருக்கிறது, பலன் தராத மரங்களும் இருக்கிறது. என்றாலும் பலன் தராத மரங்கள் இருந்தா கூட இந்த தேயிலைக்கு தணலாக அந்த மரங்கள் நிற்கிறது. ஒருவேளை கனி கொடாத மரங்களாக கூட இருக்கலாம். கனி கொடாத மரங்களாக இருந்தாலும் இவைகள் இந்த இடத்துல இந்த தேயிலைகளுக்கு தணலா இருக்கிறது நிமித்தம் இதை இந்த எஸ்டேட் வளர விட்டிருக்கிறாங்க. அதே போலத்தான் வேதத்திலும் நாம் பார்க்கும்போது மனிதர்களாகிய நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. இந்த உலகத்திலே உப்பா இருக்க வேண்டும் என்றும், இந்த உலகத்திற்கு கனியாக இருக்க வேண்டும் என்றும், இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்மை குறித்து கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை தந்திருக்கிறார், பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் உதாசீனப்படுத்தி கொண்டு இந்த பொறுப்புகளை எல்லாம் அவமதித்து கொண்டு நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து இந்த உலகத்திலே நம்முடைய கண்கள் காணுகிற இச்சைகளின் நிமித்தம், நம்முடைய காதுகளில் கேட்கிற இச்சைகளின் நிமித்தம் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படி பிரயோஜனமற்ற மரங்கள் ஏதாவது இருக்குமேயாகில் இந்த எஸ்டேட்டிலே கனி கொடாமல் இருக்கிறதான, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதான செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் வெட்டி அக்கினியிலே போட்டு சுட்டரிக்கும்படியா இந்த எஸ்டேட்டிலே வேலை செய்கிறதான தொழிலாளர்களிடத்திலே கட்டளை கொடுத்து அவர்கள் இவைகளை சேர்த்து அக்கினியிலே சுட்டரித்து விடுவார்கள். அதே போலத்தான் கர்த்தரும் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகளிலே, உங்களுக்கு தந்திருக்கிற வேலைகளிலே, உங்களுக்கு தந்திருக்கிற
நேசிக்கிறதான காரியங்களில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால், நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் இந்த உலகிற்கு கர்த்தருக்கு பிரயோஜனமற்றவர்களாய் இருந்தால் உங்களையும் ஒரு நாள் சுட்டெரித்து போடுவார். பிரயோஜனமற்ற காரியங்களை எரித்து போடுவார். அப்படி நம்மிலே பிரயோஜனமற்ற காரியங்களை எரித்து போடும்போது, பிரயோஜனமுள்ள ஏதாவது காரியங்கள் நம்மில் செய்திருந்தால் மாத்திரமே தான் அது பேலன்ஸ் நிற்கும். அது மாத்திரமே தான் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களிலே நிலை நிறுத்த முடியும். அப்படி என்றால் இன்றைக்கே மனம் திரும்பி பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றுள்ளவர்களுக்கு உதவுகிறவர்களாய், மற்றுள்ளவர்களுடைய காரியங்களிலே நாம் உதவி செய்கிறவர்களாய் மாறும்போது, கர்த்தருக்காக நிலை நிற்கும் போது, அதே போல கர்த்தர் விரும்புகிற நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை தருவார். பரலோக ராஜ்யத்திலே நமக்கு ஒரு இடத்தை தருவார். இந்த தினத்திலும் நாம் மனம் திரும்பி பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதுவரை நாங்கள் கனி கொடாதவர்களாய், பிரயோஜனம்